மதுரையில ஜூசியான மட்டன் பிரியாணி அப்புறம் ஜூசியான சிக்கன் பிரியாணி சாப்பிட தரமான ஸ்பாட் தான் இது. அது மட்டும் இல்லாம இவங்க மட்டன் பிரியாணி காம்போ அப்புறம் சிக்கன் பிரியாணி காம்போலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மட்டன் பிரியாணி காம்போல என்னென்ன வரும்னா, நல்லா ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி வச்சு அது கூட அவுச்ச முட்டை, கத்திரிக்காய் கூட்டு, பிரெட் அல்வா, தயிர் பச்சடி இதெல்லாம் சேர்த்து வெறும் 180 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே சிக்கன் பிரியாணி காம்போல பிரியாணி, முட்டை, கத்திரிக்காய் கூட்டு, பிரெட் அல்வா, தயிர் பச்சடி இதெல்லாம் சேர்த்து வெறும் 120 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இதுலயே சிக்கன் பிரியாணிக்கு பதிலா சிக்கன் 65 பிரியாணியாவும் வாங்கிக்கலாம். அந்த மட்டன் பிரியாணி நல்லா ஜூசியா தரமா இருந்துச்சு. நாங்க மதுரையில சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மட்டன் பாஸ்மதி பிரியாணி இதை தான் சொல்லுவோம். அதே மாதிரி அந்த சிக்கன் பாஸ்மதி பிரியாணியோட டேஸ்ட் செம்மதம்சமா இருந்துச்சு. அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாவும் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சிக்கன் 65 மசாலாவும் நல்லா இருந்துச்சு. அந்த பிரியாணி கூட சேர்த்து வச்சு சாப்பிடும் போது இது கரெக்டா நம்ம புதூர் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்க்கு அப்படியே பக்கத்துல இருக்கிற பிரியாணி பாய்ஸ்ங்கிற தரமான ஸ்பாட் தான். இங்க பக்கெட் பிரியாணி காம்போ வேற கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் 6 பேர் 12 பேர் சாப்பிடறதுக்கான பக்கெட் பிரியாணி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டு ஃபங்க்ஷன், ஆபீஸ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே பிரியாணி செஞ்சு கொடுக்குறாங்க. சோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, டாடா.